செய்து கொடுத்த பின்பு மகள் மாப்பிள்ளை வீட்டை போகிறார். தந்தையின் தாயும் கவலையிலே கண்ணீர் எல்லாம் விரும்பி இருக்கிறது. அப்பா மகளில் அடிக்கப்படுகிறார். மகள் அதுக்குள்ளாக சேர்த்து அப்பாவும் அடிக்கப்படுகிறார். யார் யாருக்கு பிடிக்கிறது, யார் யாருக்கு பிடிக்கிறது இக்கட்ட நிலையிலே தளர்த்தி வெகுந்திருக்கிறார்கள். மகளை பார்த்து அப்பா சொல்கிறார், மகளே இருக்கிறார். மகள் அப்பாவை பிடிக்கிறார், அப்பா இருக்கிறார். சங்கடமான நிலை. அதே போல் ஒரு நிலையிலே மாணிக்கவா சுவாமி இருக்கிறார். சுவாமி நீ என்னை கைவிட்டுடாது, எல்லாரும் கைவிட்டுடாது. நான் ரொம்ப துன்பப்பட்டெல்லாம் பிரவீன்ல பிறந்து நினைத்திருக்கிறேன், என்னை கைவிட்டுடாது. சிவானந்த அனுபவத்தை தந்து இல்லை. அப்போது சிவபெருமான் சொல்கிறார், அப்பனே மணிவாசகா, வந்து காலங்காலமாக இருந்து மாற்றிக்க வேண்டும். திருவாசகத்துக்கு ஒரு பெருமை என்ன? முதல் சிவபெருமானுடைய கையெழுத்து தமிழிலே பார்க்கக்கூடிய திருவாசகத்துக்கு மட்டும்தான். அழகிய வாதத்துடைய சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையார் எழுதியது கொண்டு சிவபெருமான் கையெழுத்து போட்டு இன்னைக்கும் அது இருக்கிறது. சிவராத்திரியை மட்டும் தமிழ்நாட்டிலே பார்க்கலாம். வடமொழியிலே கிடையாது சிவனுடைய கையெழுத்து, வேறு எதிலும் கிடையாது. திருவாசகத்தில் மட்டும் சிவன் தமிழக கையெழுத்து வச்சிருக்கிறார். அந்த பெருமை திருவாசகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஏறது எல்லாத்தையும் உருக்குகிறது என்றால் அதனால் உணர்த்துக்குள்ளே உருக்கி எங்களை ஒளி ஆர்வ ஒளியில் பிரபாகம் செய்ய மாணிக்கவா சுவாமிகள் வைஷ்ணவ சமயத்திலே ஆண்டாள் பிரபத்தி கொள்வது போல, பிரபத்தி என்றால் ராகபக்தி, எல்லாம் நீயே கெடி என்று உடல் பொருள் ஆவி அத்தனையும் இறைவனுக்கு ஒப்படைப்பது பிரபத்தி. அந்த சம்பூர்ண பக்தியை, அந்த ராகபக்தியை காட்டியவர் வேறு யாரும் மாணிக்கவா சுவாமிகள். அதனாலேதான் அவர் அழுது 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 சென்றவர், எங்களையும் எதிர்பார்ப்பட்டவர். அவர் குடத்திலே பாடுகிறார், மெய்தானம்பி விதிர் விரித்தும் விளையா கடத்து என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவித்துன்னை போற்றி செயலை போற்றி என்றும் கைதான் நெகிழவிழேன் உடையான் என்னை கண்டுகொள்ளே. கைதான் நெகிழவிழேன், கைதான் நெகிழவிழேன் உடையான் என்னை கண்டுகொள்ளே. அப்பா சுவாமி மெய்தான் அனுப்பி பக்தி உச்சத்தில் இருக்கிற மைசூர் கட்டும் குளிருக்குள்ள அப்படியே சிறுகட்டை இருக்கிறது. அங்கே அதிகம் இருக்கிறது. அது ராகபக்தி, சம்பூர்ண பக்தி, எங்களை ஒற்றுமையாக இறைவனிடம் ஒப்படைத்த சரணாகதி பக்தியுடைய உச்சம். இது முதல் நிலையிலே மாணிக்கவா சொல்கிறார், மெய்தான் அனுப்பி விதிர் விதித்தும் நிலையா. உடனே தலை சுவாமியை பார்த்து அதான் முழுக்கே பாட்டு விழுந்து கும்பிடுகிற போது சுவாமியுடைய பாதத்திலே விழுந்து கும்பிடுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு கும்பிட வேண்டும். சும்மா தலை சிவனுடைய பாதத்தில் விட வேண்டும். ஆகவே விதிர் விதித்தும் நிலை ஆடற்கு என் கையால் தலை வைத்து சுவாமியை கையெழுத்து தேவலோகத்திலே இருக்கிற சுவாமி பெருமானே உன் திருவடிகளை நினைத்து கைதான் தலை வைத்து அப்படி வச்சு சுவாமியை பார்க்கிற போது கண்ணீர் அதுவும் அது ஆனந்த கண்ணீர். எங்களுக்கு ரெண்டு கண்ணீர் இருக்கு, ஒரு சோக கண்ணீர், இன்னொன்று ஆனந்த கண்ணீர். சோக கண்ணீர் கீழ்மையானவர், ஆனந்த கண்ணீர் மேலிமையானவர். கீழ்மையான தண்ணியை தொட்டு பாருங்க, உப்பு தண்ணி மேலே வார தண்ணியை
சுவாமியை சித்திரம் பிடித்து வணங்குகிற போது மேன்மையான இந்த ஆனந்த கண்ணீர் எனக்கெல்லாம் வரும் உங்களுக்கு சுவாமி இறங்கிட்டாரு தெரியும். நெஞ்சு கூட சுவாமி இறங்கிட்டார். எடுத்துக்கொண்டு வைக்க சுவாமி நெஞ்சுக்கு வந்துட்டார். ஆகவே விரையாற்றி கண்ணீர் ததும்புகிறது. மீனானவர்கள் விதிவிதிக்கும் விரையாற்றத்தை கைதான் ததும்பி ததும்பி உள்ளம் அந்த நேரத்தில் உள்ளம் வெதும் நாக்கு கதறது. சுவாமியுடைய நாம் நெஞ்சிலே நாக்கிலே உச்சரிக்கப்படும். சயசய போற்றி என்றும் அந்த நேரத்தில் ஒரு உணர்வு என்னதான் இன்பம் வந்தால் என்னதான் துன்பம் வந்தால் எல்லாம் நீதான் கிரி திருக்கடலை சிக்கிர பிடிப்பதை நான் விட்டுவிட வேண்டும். அந்த பக்தி வைராக்கியத்தை எடுக்கக்கூடியவர் மாணிக்கவாச சுவாமி. இந்த பக்தி வைராக்கியம் உங்களுக்கு இருக்கும் வரை கடவுள் எங்களை கைவிடப் போவதில்லை. சுவாமி ரெண்டு விஷயத்தை கைவிடாது. ஒன்று சுவாமி அந்த வாக்குறுதியை உண்டாலும் மறக்காது. இரண்டாவது சுவாமி நம்பியவர்களை கைவிடாது. இப்படி மாணிக்கவாச சுவாமிகள் கைதான் இடமே உறுதியாக இருந்ததா சிதம்பரத்துக்கு வாரன்னு சொல்லி சிதம்பரத்திலே தன்னோடு கடக்க பண்ணி இந்த ஆணி மகத்திலே மகம் அம்பாளுக்குரிய ஒரு விசேஷமான நாள். அம்பாளுடைய அம்சத்திலே வேறு எந்த நாயகனாருக்கும் இல்லாத சிறப்பு இங்கே நடராஜர் இருக்கிறாரோ அந்த நடராஜர் பக்கத்தில் மாணிக்கவாச சுவாமி அம்பாளுடைய ஸ்தானத்திலே இருப்பார். நாங்கள் சேர்த்து வழிபட்டு பெரும் வேறுபடுகின்ற மகோதரத்தை நாங்கள் அந்த அம்பிகையுடைய திருவருள் பார்க்கிறோம். ஆகவே மாணிக்கவாச சுவாமிகள் முற்றுமுழுதாக திருவருளுடைய வடிவம் திருவருள் சக்தி. திருவருள் சக்தி 14 வடிவத்திலே இருக்கிறது. ஒரு கூறு திருவருள் சக்தி எங்கள் திறங்க ஒரு கூறு ஆழம் வெளிகிறது. 4 கூறு திருவருள் சக்தி எங்கள் திறங்க 4 கூறு ஆழம் வெளிகிறது. ஆழம் உற்சாக வழிகளை சுவாமியோடு இருந்து அமைச்சு மோட்சம். அந்த மோட்சத்தை கைலாண்டு இடவெளியில் என்ற நிலையிலே நின்றதான் மாணிக்கவாச சுவாமிகள் எல்லாருக்கான ஜோதிகள் இரண்டரை கடந்து நடராஜ பெருமானுடைய உச்சிதபாதத்திலே இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரும் சுவாமி மாணிக்கவாச சுவாமிகள் எனக்கு பிறந்த நேரம் 30 நிமிஷத்துக்கு இந்த அளவிலே என்னுடைய சொற்பொழிவை நிறைவேற்றுகிறேன். பிள்ளைகளை பெரியவர்கள் எல்லோருக்கும் யார் சொல்லுங்கள் அப்படியே இங்க மூதாருங்க அது சோதனைகள் குழப்பங்கள் வேதனைகள் வரும். அடுக்கடுக்காக வருகிறது. சில நேரம் இன்பம் அதிகம் வருது. இன்பம் அதிகம் வருகிற போது எங்களை மறக்காம துன்பம் வருகிற போது துவண்டு போய் தற்கொலை எண்ணங்களை எடுக்காம இறைவன் திருவடிகளை நம்பிக்கொண்டு கைதான் நான் நிகழவரே நம்பா நீ இருக்கிறாய் என்னை ஈடேற்றுவாய் என்று கருதி கொண்டு மாதா பிதா குரு தெய்வ நிலையிலே நின்று சுவாமியை வழிபட்டால் அந்த வைராக்கியம் சாதனை படைக்கும். அந்த வைராக்கியம் இருக்கும் போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிம்மதியாக நாங்கள் இருந்து சிவனார் திருப்படியை மாணிக்கவாச சுவாமிகள் கூடங்களை அடையலாம் என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக உங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவித்து இந்த வாய்ப்பை வழங்கிய உறுப்பினர்கள் கல்லூரி பாடசாலை சமூகத்தினர்கள் அன்பர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.